Historical background. The Britisher came to India in 1608 as traders. என்ன சொல்ல வராங்கன்னா, பிரிட்டிஷர்ஸ் அதாவது குரூப் ஆஃப் பீப்புள் இந்தியாவுக்கு எப்போ வராங்கன்னா 1608 எப்படி வராங்கன்னா ட்ரேடர்ஸாக வராங்க. யாரோட ட்ரேடர்ஸ்னால் வர்த்தகம் பண்ண வராங்க. யாரோட ட்ரேடர்ஸாக வராங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியிலேருந்து ட்ரேடர்ஸாக எங்கே வராங்க, இந்தியாவுக்கு வராங்க. எக்ஸ்க்ளூசிவ் ரைட், எல்லாருமே வராங்களா, எல்லாருமே வந்து ட்ரேட் பண்ணுறாங்கன்னா இல்லை. எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரத்யேகமாக பிரிட்டிஷர்ஸ் மட்டும் இந்தியாவுக்கு வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. இது எப்படி இவங்க மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, சார்ட்டர் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்டில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் போட்டு, யார் டாக்குமெண்ட் போடுறாங்கன்னா குயின் எலிசபெத் 1600 ஒரு சார்ட்டர் போட்டு இந்த பிரிட்டிஷ் ட்ரேடர்ஸை மட்டும் இந்தியாவில் போய் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதான் வந்து சார்ட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு பிரிட்டிஷர்ஸ் வந்து 1608 தான் ட்ரேடர்ஸாக வராங்க. ஓகேவா. அப்புறம் இன் 1765 அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து வந்தாங்க இல்லையா ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க, அவங்க வந்து அது வரைக்கும் 1765 வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, ட்ரேடிங் ஃபங்க்ஷன், அந்த வர்த்தகம் அது மட்டுமா அது பார்த்துட்ருக்காங்க, வாங்குறது விற்கிறது அந்த மாதிரி. அப்புறம் என்ன ஆச்சு, ஒப்டைன்டு திவானி அப்படின்னா வந்து ரைட்ஸ். திவானி அப்படிங்கிறது எதனால் கிடச்சிச்சு அப்படின்னா, திவானி அப்படின்னா வந்து ஒரு அத்தாரிட்டியை வந்து பார்த்துருக்க மாதிரி, நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கோப்பா, ஒரு பொசிஷனாக இருக்கட்டும், ஒரு அத்தாரிட்டியாக இருக்கட்டும், நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் திவானி, ஒரு லீடர் போஸ்ட் மாதிரி. ஸோ இது வந்து எப்படி அவங்களுக்கு திவானி கிடச்சிச்சு அப்படின்னா, பேட்டில் ஆஃப் பக்சர் வந்து 1764 நடந்துச்சு. அந்த பேட்டில் ஆஃப் பக்சர் யார் யாருக்கு நடந்துச்சு அப்படின்னா, முகல் எம்பையரான ஷா ஆலம்க்கும் அப்புறம் இங்கிலீஷுக்கும் வந்து நடந்துச்சு. இந்த பிரிட்டிஷ் அவங்களுக்கும் 2 பேருக்கும் நடந்து பிரிட்டிஷ் வந்து வின் பண்ணிட்டாங்க. இப்போ முகல் எம்பையர் ஷா ஆலம் இருந்திருக்காரு இல்லையா, அவர் தான் வந்து திவானியை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ இவங்க இங்கிலீஷ் விக்டரினா வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் இந்த பவர் திவானி அப்படிங்கிற பவர் வந்து யாருக்கு போயிடுச்சு, பிரிட்டிஷுக்கு போயிடுச்சு. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க ஒப்டைன்ட் திவானி வந்து ஷா ஆலம் எங்கெங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தான்னா, பெங்கால், பீகார், ஒரிசா, இது அப்படியே எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னா பிரிட்டிஷுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இங்கே ஒப்டைன்டு திவானி அப்படின்னா, இங்கே ஒப்டைன்டு மீனிங் என்ன, டு எஃபோர்ட், ஒரு முயற்சி பண்ணி தான் இதை வாங்கியிருக்காங்க. ஒப்டைன்டு அப்படின்னா வந்து இங்கே எஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, மீனிங் வருது. In 1858, in the wake of Sepoy Mutiny, British Crown assumed direct responsibility for the governance of India. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1858 சிப்பாய் இம்யூனிட்டி வந்து நடந்துச்சு. சிப்பாய் இம்யூனிட்டி வந்து அந்த ஒரு பேட்டில் என்னாச்சு அப்படின்னா, எங்கே யார் இருக்குன்னா சிப்பாய்ஸுக்கும் பிரிட்டிஷ் அவங்க 2 பேருக்கும் சண்டை. இதில் வந்து பிரிட்டிஷ் தான் வின் பண்ணாங்க. ஸோ அதனால் பிரிட்டிஷ் க்ரௌன் யார், குயின் எலிசபெத் அஷ்யூம்ட் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்மளே ஒரு வித்தவுட் எனி ப்ரூஃப் நம்மளே வந்து ஒரு லீடர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் நினச்சிக்கிறது. வேறு எதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயம் வித்தவுட் ப்ரூஃப், வித்தவுட் உங்கள்கிட்ட அந்த பொசிஷன் தரல, ஆனால் நீங்களே ஒரு விஷயம் நினச்சிப்பீங்க இல்லையா, நான் தான் இதுக்கு லீடர் அப்படிங்கிறதான் அஷ்யூம்டு. டைரக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதில் என்ன நினச்சிட்டாங்கன்னா, பிரிட்டிஷ்க்கும் நம்ம தான் இனிமேல் வந்து இந்தியாவுக்கு கவர்னன்ஸ் எல்லாமே பண்ணுறோம், எல்லாமே தான் ஆட்சி பண்ணுறோம், கவர்னன்ஸ்னால் ஆட்சி, இனிமேல் இந்தியாவுக்கு நம்ம தான் ஆட்சி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இதில் அஷ்யூம்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் க்ரௌன் அதாவது குயின் எலிசபெத் ஒன்னுக்கு வந்து யாருமே வந்து நீங்கள் தான் இந்தியாவை பார்த்துக்கணும் அப்படின்னு யாரும் பர்மிஷன் கொடுக்கல, அப்படி ஒரு கேரண்டி கொடுக்கல இல்லையா. இது வந்து யாருன்னு அவங்களே வந்து நினச்சிட்ட ஒரு விஷயம், அதனால தான் இங்கே அஸ்யூம்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இவங்களோட ரூல் எப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா,
ஆகஸ்ட் 15 1947 வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் ஆகஸ்ட் 15 வரைக்கும், ஆகஸ்ட் 15லேருந்து நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருச்சு. அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு அரசியல் அமைப்பு வேணும். அதான் வித் இண்டிபெண்டன்ஸ் கேம் தி நீட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச உடனே நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன், நம்மளுக்குன்னு ஒரு சட்டம் வேணும் இல்லையா? அதுக்காக நம்ம அங்கே அப்போ இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருமே கான்ஸ்டியூஷன் வேணும், அரசியல் அமைப்பு வேணும்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அரசியல் அமைப்பு சபை, அந்த மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்காக. ஸோ எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து 1946. பர்பஸ் அப்படின்னா இதில் என்ன சொல்கிறாங்க, பர்பஸ் அப்படிங்கிற மீனிங் என்னென்னா சம்திங், நம்ம ஏதாச்சும் ஒரு பண்ணுற ஒர்க்குக்கு ஒரு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கணும், இன்டென்ஷன் இருக்கணும். இப்போ எதுக்கு இங்கே பர்பஸ் கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்காக, நம்ம நாட்டுக்காக கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்பு வேணுங்கிறதுக்காக. ஸோ அப்புறம் அது பர்பஸ் 1946 ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எப்போ வந்து முடிக்கிறாங்க அப்படின்னா ஜனவரி 26, 1950 அப்போ கான்ஸ்டியூஷன் வந்து தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேரியஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் பாலிட்டி ஹாவ் த ரூட்ஸஸ் இன் பிரிட்டிஷ் ரூல். அதாவது பல்வேறு அம்சங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயும் பாலிட்டிலையும் வேர்கள், பிரிட்டிஷ் ரூலுடைய வேர்கள் வந்து எங்கெங்கே இருக்குன்னா கான்ஸ்டியூஷன் பாலிட்டியில் வந்து இருக்குது. There were certain events in the British rule that lay down the legal framework for the organization and function of government and administration in British India. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்கனைசேஷன்னா என்ன, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க் டுகெதர் ஒரு கோலுக்காக. இப்போ வந்து ஒரு ஸ்கூல் எடுத்துக்கோங்க, டீச்சர்ஸ் எல்லாம், பிரின்சிபல் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுறாங்க. ஸோ அது ஆர்கனைசேஷன். குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு காமன் கோலுக்காக ஒர்க் பண்ணுறது ஆர்கனைசேஷன். அங்கே ஃபங்க்ஷனாக என்ன நடக்குது அப்படின்னா படிக்க வைக்கிறாங்க, அதான் ஃபங்க்ஷன். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, சில ஈவெண்ட்ஸ், சர்டைன் ஈவெண்ட்ஸ் பிரிட்டிஷ் ரூலில் வகுக்கப்பட்டிருக்குது. லீகல் ஃப்ரேம் ஒர்க்காக இந்தியாவுக்காக கான்ஸ்டியூஷன் வந்து அவங்க நம்ம இந்தியன் மெம்பர்ஸ் எல்லாம் அமைச்சிருப்பாங்க இல்லையா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியிலேருந்து. அதில் வந்து சில ஈவெண்ட்ஸில் வந்து லீகல் ஃப்ரேம் ஒர்க்கில் பிரிட்டிஷோட ரூல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னா ஆர்கனைசேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தி பிரிட்டிஷ் இந்தியா. கவர்மெண்ட்டோடைய ஆர்கனைசேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்லையும் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் இது ரெண்டுத்துலேயுமே வந்து பிரிட்டிஷோட ரூல் வந்து இருக்குது, வகுக்கப்பட்டிருக்கு. லே டவுன் அப்படின்னா வகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வேறு என்ன, தீஸ் ஈவெண்ட்ஸ் ஹாவ் கிரேட்லி இன்ஃப்ளூயன்ஸ்ட் அவர் கான்ஸ்டியூஷன் அண்ட் பாலிட்டி. இந்த ஈவெண்ட்ஸ் அவங்க லீகல் ஃப்ரேம் ஒர்க்கில் சொன்னேன் இல்லையா முந்தின பாயிண்ட்டு. ஸோ இது வந்து ரொம்ப தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்லேயும் பாலிட்டிலையும். அதுக்கப்புறமேட்டு குரோனாலஜிக்கல் ஆர்டர், கால வரிசை முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதான், அதான் குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறேன். இந்த இயர்லேருந்து இந்த இயருக்குள்ளே ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அது எப்படி நம்ம சொல்லுவோம்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். கம்பெனி ரூல், கிரவுண்ட் ரூல், இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து கிராண்டட் அப்படிங்கிற மீனிங் நான் சொல்லணும்னு நினச்சேன். கிராண்டட் அப்படின்னா வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம பர்மிஷன் கேட்டு அப்ரூவ் பண்ணுறது, சும்மா ஒன்றும் கொடுத்துட மாட்டாங்க. லைக் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, அதுக்கப்புறமேட்டு கொடுக்குறாங்க, அதான் கிராண்டட். இதில் வந்து என்ன கிராண்டட் அப்படின்னா மேபி பிரிட்டிஷர்ஸ் வந்து கேட்டிருக்கலாம், அந்த ட்ரேட் பண்ணுறவங்க கேட்டிருக்கலாம், இந்த மாதிரி நாங்கள் இந்தியா போய் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து குவீன் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கலாம், அதான் வந்து கிராண்டட். ஒரு விஷயத்த பர்மிஷன் கேட்டு பர்மிஷன் வாங்கி பண்ணுறதா கிராண்டட். ஸோ இதில் என்னென்ன பாயிண்ட் இருக்குன்னு ஷார்ட்டாக பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பர்மிஷன் கேட்குறாங்க ட்ரேடர்ஸ் வந்து. குயின் எலிசபெத் வந்து 1600 வந்து சார்ட்டர் போட்டு இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு 1600 பர்மிஷன் தராங்க. ட்ரேடர்ஸ் எப்போ வராங்க, 1608 வராங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னது, பேட்டில் ஆஃப் பக்சர்
திவானி ரைட்ஸு யார் வந்து ஷா ஆலம் தோற்று போகிறாரு, பிரிட்டிஷ் வின் பண்ணுறாங்க. ரைட்ஸ் எல்லாருமே வந்து திவானி அந்த பெங்கால், பீகார், ஒரிசா எல்லாமே வந்து பிரிட்டிஷுக்கு வந்துடுது. அப்புறம் பிரிட்டிஷ் வந்து தன்னோட கெரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, டெரிட்டோரியல் பவர், அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் தன்னோட ஆதிக்கத்தை செலுத்துகிறாங்க. அந்த ஒரு ஏரியாவில் தன்னோட கண்ட்ரோல், அதான் வந்து டெரிட்டோரியல் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்து பாயிண்ட் வந்து சிப்பாய் இம்யூனிட்டியில் தான் வந்து பிரிட்டிஷ் க்ரௌன் வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறாங்க. இனிமேல் இந்தியாவுக்கு நம்ம தான் கவர்னன்ஸ் ஆட்சி பண்ணுறோம் அப்படின்ட்டு 1858. அப்புறம் இந்த சிப்பாய் இம்யூனிட்டிலேருந்து எப்போ வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குன்னா 1957 வரைக்கும், இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அவங்க ரூல் தான். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம இந்தியன்ஸ் என்ன பண்ணால் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி 1946 ஃபார்ம் பண்ணுறாங்க. அது எப்போ முடியுது அப்படின்னா வந்து 1950 முடிஞ்சு எப்போ நம்மளுக்கான ஒரு கான்ஸ்டியூஷன் அதை கொண்டு வராங்க அப்படின்னா 26 ஜனவரி 1950 கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் கான்ஸ்டியூஷன்லேயும் பாலிட்டிலையும் வந்து பிரிட்டிஷோட ரூல் வந்து வேரூண்டி இருக்குது. அப்புறம் கவர்மெண்ட்டில் ஆர்கனைசேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்லேயும் அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் வந்து பிரிட்டிஷோடைய லீகல் ஃப்ரேம் ஒர்க் வந்து இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி பாயிண்ட் வந்து வேறு என்ன, கான்ஸ்டியூஷன் அண்ட் பாலிட்டி, கவர்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த நாலுத்துலேயுமே வந்து பிரிட்டிஷோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது, கான்ஸ்டியூஷன்லேயும் பாலிட்டிலையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அவ்வளோதான். தேங்க்யூ.